ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இது அடுத்த இனி வரும் காலகட்டங்களையும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்குமே வந்து இதை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இதையுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு மூலமாக இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இது வந்து உங்கள் கண்ட்ரி, இது வந்து எங்கள் கண்ட்ரின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாருமே வந்து இதை கடைபிடிக்க வேண்டியன்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு டுடே டாப்பிக்கில் பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தவர்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து மார்ச் 23 வந்து டுடே வந்து நடத்தப்பட்டிருக்கு. எர்த்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஹியூமன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் விஷயங்களெல்லாம் வந்து நம்ம அதிகமாக புழங்கிட்டு இருப்போம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளோபல் ஆர்கனைசேஷன் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தவர் இந்த மாதிரி நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும். அதாவது எல்லாருமே வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும். 1 hour வந்து ஆஃப் பண்ணணும். 8:30 8:30 9:30 வரைக்கும் வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணணும். டுடே வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா குளோபல் எர்த் ஆர்கனைசேஷன் அவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா 1 lakhs hour வந்து சேகரிக்கணும். ஸோ இந்த மாதிரி சேகரித்தா வந்து பார்த்திங்கன்னா குளோபலில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இது கம்ப்ளீட்டாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணப்படுது. ஸோ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் ப்ராசஸ் வந்து ஆஃப் பண்ணணும், மெயினாக வந்து லைட் ஆஃப் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து இன்றைக்கி வந்து கடைப்பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து. ஸோ இதனால தான் வந்து எர்த்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து 2007 வந்து பார்த்திங்கன்னா சிட்னின்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியாக வந்து தெரியவிட்டிருக்கு. ஸோ இதனோட முக்கியத்துவத்தை வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1 hour வந்து லைட் ஆஃப் பண்ணணும், எல்லா கண்ட்ரியுமே வந்து ஒன்றா சேர்ந்து 1 hour வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ப்ராசஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக எஃபர்ட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்கக்கூடிய, ரஷ்யா மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்கக்கூடிய அவங்களுடைய நிறுவனங்களுக்கெல்லாம், அதாவது அதிகமாக மக்கள் புழங்கக்கூடிய நிறுவனங்கள், ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடைபிடிக்கப்பட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கடைபிடிக்க போனால் நம்மளோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து, அதாவது கிளைமேட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக்கப்படும். ஸோ மழை வரதாக இருக்கட்டும், ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க அறிவுரை செலுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து இன்றைக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை தடுத்து குளோபல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த வந்து இந்த மாதிரி சேகரிக்க மூலமாக அடுத்த வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி, ஸோ இதனால் வந்து லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து கிடைக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கனால இதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய நம்மளோட கடமை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இனி வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பயன்படுத்தப்படணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து பண்ணணும். அதாவது எல்லாருமே ஒன்று சேர்ந்து 1 hour வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆஃப் பண்ணணும், பவர் வந்து கட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வந்து இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி பாடத்திட்டங்களை வந்து இணைக்கணும். அடுத்து வரக்கூடிய வாரிசுங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்டாக பயன்படுத்தப்படணும். அதனால வந்து அவங்க நிறையா வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குளோபல் வார்மிங்னா என்ன, இந்த மாதிரி பொல்யூஷன்னா எப்படி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இதை செய்கிறது மூலிமா வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி 1 hour வந்து போன வருஷம் கூட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2017 வந்து இது கடைபிடிக்கப்பட்டுருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து கடைபிடிக்கப்பட்டுருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம எல்லாருமே ஒன்று செஞ்சனால தான் ஸோ இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, நம்ம இந்த மாதிரி செஞ்சதுனால தான் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம குறிப்பாக என்னன்னு கேட்டால், ஸோ எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம இது மாதிரி 1 hour ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கும் ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்டால், ஸோ இதில் வந்து அவங்க வளிமண்டலம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இதிலேருந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகள் படி அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த முறையுமே அவங்க சொன்ன மாதிரி 1,00,000 hour வந்து அவங்க சேர்க்கணும், அதாவது 1 lakhs hours வந்து அவங்க சேர்க்கணும். ஸோ இதுதான் ஹெல்த் அவர் டே அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 1 lakhs ஹெல்த் அவர் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து அடுத்த வருஷமும் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தால் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.